ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஒரு காமன் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் அண்ட் நாசியா. இது ஏன் மெயினாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அப்போ ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ், முக்கியமாக 2 ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் பீட்டா ஹெச்சிஜி. ஆனால் 10ல் 2 பெண்களுக்கு வாமிட்டிங் சுத்தமாக இருக்காது. மோரோவர் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆஸ் யூஷுவல் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போல் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வர ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, வாமிட்டிங்கே இல்லையே, ப்ரெக்னென்சி கரெக்டாக போகுதான்ட்டு. ஸோ வாமிட்டிங் இல்லைனா கூட உங்களோட ஸ்கேனில் பேபியோட க்ரோத் எல்லாம் நல்லா இருக்குன்னு டாக்டர் அஷ்யூர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி 10ல் 2 ப்ரெக்னென்சிஸில் பெருசாக வாமிட்டிங் சிம்டம்ஸ் இருக்காது. இன்னொரு காமன் மித் என்னென்னா, ரொம்ப அதிகமாக வாமிட் பண்ணால் கேர்ள் பாப்பா, வாமிட்டிங்கே இல்லைனா பாய் பாப்பா அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. பட் இதுக்கு சயின்டிஃபிக் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு செக்ஸ் ஆஃப் த பேபி இஸ் டிட்டர்மின்ட் பை ஜீன்ஸ் ஆஃப் த பேபி. தேங்க்யூ.